இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாதம் 2025 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துவை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சஞ்சரிக்கும் பொழுது பார்வை பார்க்கும் பொழுது பெயர்ச்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சனி குரு ராகு கேது மாத கிரகமாகிய செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்களோட அமைப்புகள் பொறுத்து எப்படி இப்போ நவம்பர் 2025 கும்பராசிக்கு தாக்கத்தை கொடுக்குறாருங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ஜென்ம சனி நடக்குது. ஸோ இப்போ பாத சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ பாருங்க அதிவக்ரமாக 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ 6லேருந்து என்ன பார்க்குறார்? 12ஆம் வீட்டை பார்க்குறார், 10ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ இது என்ன வரும்னா, இதுவரை கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்கொண்டு பண விஷயம்காக எதிர்கொண்டு இருக்கிறவங்க, ஒரு லோன் சப்போர்ட்டு, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய தொழிலதிபர்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், எம்ப்ளாயீஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. ஒரு மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட்டு, இதுவரை கிடைக்க வேண்டியது விசா கரெக்டாக கிடைக்கிறது, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் கிளிக் ஆகுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது, வேலை நிமித்தமாக நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் கொடுக்குது, அபிவிருத்திக்காக லோன் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, டாப் அப் லோனு, அந்த லோனு, அல்லது சில ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு கார் லோன் போட்டு வாங்குறது, ஒரு சின்ன பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில பாசிட்டிவான கொடுக்கல் விஷயங்கள், பண வரவு விஷயங்கள், அடுத்தவங்கள பணம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடம் வலுப்பதுனால அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் டெவலப்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கும்பராசிக்காரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் முழுசாக 7.5 நாட் சனியிலேருந்து விலகி வரக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருவின் பார்வை ராசியிலேருந்து விலகி 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவு கொடுக்குது, கேஷ் ஃப்ளோ கொடுக்குது, சுப விரயங்களும் கொடுக்குது, செலவுகளும் கொடுக்குது, வருமானத்தையும் கொடுக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக நல்லது. இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் நோய் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நோய்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது.